ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்முடைய சேலம் மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளர் பேரருள் திரு மைக்கேல் ராஜ் செல்வம் அவர்களே, பொருளாளர் முனைவர் அருள் பணி டேவிட் ஸ்டான்லி குமார் அவர்களே, ஜான்சன்பேட்டை பங்கு தந்தை அருள் பணி மரிய ஜோசப் அவர்களே, அனைத்து அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, ஜான்சன்பேட்டை வங்கிய நம்பிக்கையாளர்களே, மற்ற சகோதர சகோதரிகளே, ஒரு விதத்தில் சேலம் மறை மாவட்டம் முழுவதும் இங்கே இருப்பதாக நான் இப்போது உணர்கிறேன். நவீன ஊடகங்கள் வழியாக எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொள்கிற செய்தி போய் சேருகின்ற வசதி நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் என் இதயம் நன்றியால் நிறைகின்றது. உயிரை கொடுத்த அன்பு தெய்வத்துக்காக, உருவாக்கத்தை கொடுத்தவர்களுக்காக, பெற்றோருக்காக, உடன்பிறப்புகளுக்காக, பல்வேறு நிலைகளில் ஆசிரியர்களுக்காக, ஒரு குருவாக, அருள் பணியாளராக நான் தேர்ந்து கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்காக 40 ஆண்டுகள் இப்போது நிறைவு பெறுகின்றன. இந்த 40 ஆண்டுகள் அருள் பணியாளராக வாழ்வதற்கு, பணி செய்வதற்கு துணை செய்தவர்களுக்காக எல்லாருக்கும் நன்றி கூறி கரவொலி எழுப்ப வேண்டும். நம்ம லிட்டில் ஃப்ளவர் சிறுமலர் மெட்ரிக் பள்ளியில் ஒரு டீச்சர் சொன்னாங்க, என்னை அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆறுதலாக இருந்தது. நம்ம பிஷப்பு யாராவது ₹1 உதவி செஞ்சால் கூட கடைசி வரைக்கும் மறக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் கூட எவ்வளோ பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஜெபத்தினால், பொருளால் உதவி செய்திருக்கிறார்கள். யாரையுமே ஒருபோதும் நான் மறப்பதில்லை. இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகிறேன். மனிதராய் பிறப்பதே பெரிது, அதிலும் ஒரு அருள் பணியாளராக தேர்ந்து கொள்ளப்படுவது எவ்வளவு பெரிது. இறைவா, நன்றி 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 என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேனே, இந்த 2வது நற்கருணை மன்றாட்டில், ஆண்டவரே, உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன வார்த்தைகள்! தகுதி இல்லை எனக்கு, என்னை நீர் தேர்ந்து கொண்டீர் என்று இந்த நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவரிடம் சொல்லி உங்களோடு சேர்ந்து நன்றி கூறுகிறேன். நான் அருள் பணியாளரான பிறகு பல முறை என்னுடைய மாணவர்களின், நண்பர்களின் முதல் திருப்பலின்னு சொல்லக்கூடாது, அவங்களுடைய முதல் திருப்பலி குருப்பட்டம் வாங்குறாங்களா அதே திருப்பலி தான். மற்றபடி அடுத்து அவர்கள் நிறைவேற்றுகின்ற திருப்பலி 2ஆம் திருப்பலி தான், நன்றி திருப்பலி. நம்ம வழக்கமாக முதல் திருப்பலி சொல்லும், அதுக்கு பிரசங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1986 நான் குருப்பட்டம் பெற்றேன். 1987 ஒரு முதல் திருப்பலிக்கு மறையுரை ஆற்ற எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரே வருஷத்திலேயே, அது ஆச்சரியம்தான் எனக்கு. பல ஆண்டுகள் நான் இப்படி மறையுரை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய விவிலிய பேராசிரியர், நினைவில் வாழும் அருள் பணி அலாஷியஸ் சேவியர், அவரிடம் கேட்டேன், ஃபாதர், இந்த நன்றி திருப்பலிக்கு
எந்த வாசகத்தை தேர்ந்து கொள்வது என்று கேட்கும்போது அவர் சொன்னார், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை தேர்ந்து கொள்ளுங்களேன் என்று எனக்கு சொன்னார். திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம். பவுலடியார் மிலேத்துவில் எபேசிய மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு பேசினாரே, இந்த பகுதியை தேர்ந்து கொண்டு நீங்கள் மறையுரை கொடுங்கள் என்று சொன்னது என் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கே ஆண்டவர் இப்படி பவுல் வழியாக சொல்வதாக நான் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறேன். புதிதாக நான் இன்றைக்கு தேர்ந்து கொள்ளவில்லை. வழக்கமாக இன்றைக்கு அந்த பகுதி அமைந்திருக்கிறது. திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம் அந்த பகுதி வந்திருக்கிறது. இந்த திருத்தூதர் பணியிலே பவுல் பல சொற்பொழிவுகளை கொடுக்கிறார். ஆனால் இது மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு அவர் பேசுவதாக அமைந்திருக்கிறது. அதுவும் அவர்களுடைய தலைவர்களுக்கு பேசுவதாக அமர்ந்திருக்கிறது. பாருங்கள், இது இங்கே இருக்கிற இந்த அருள் பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தின் அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் பவுல் சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாருமே ஒரு விதத்திலே குருக்கள் தான், அருள் பணியாளர்கள் தான். பேதுரு அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் அரச குருத்துவ திருக்கூட்டம், உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு சொல்லப்படுவதாக நினைத்து கொண்டு நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். நம்முடைய அர்ப்பண வாழ்வை ஆழப்படுத்த வேண்டும். நம்முடைய பிறரன்பு செயல்களில் நாம் சிறந்து விளங்க வேண்டும். பாருங்கள், முதல்ல பவுல் சொல்றார், மை லைஃப் இஸ் டிரான்ஸ்பரண்ட், ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை. யூ நோ மீ. நான் ஒன்றும் மறைச்சிக்கிட்டு எதுவும் செய்யல. இதுதான் நம்முடைய நல்ல வாழ்க்கை என் எடுத்துக்காட்டு. பாருங்க, ஐயோ அவர் ரகசியமா இருக்கிறார், ஹீஸ் எ மிஸ்டரி, மறைபொருளா இருக்கிறாரு, என்ன செய்யறாருன்னு தெரியாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாதான். பவுல் சொல்றார், துணிச்சலா சொல்றார், உங்களிடையே நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று உங்களுக்கு தெரியும். பாருங்க, இன்னொன்று பவுல் சொல்றார், எவ்வளவோ சூழ்ச்சி, அதனால் வந்த சோதனைகள், நான் மனமொடிந்து விடவில்லை. பிரியமான மக்களே, மனமொடிந்து விடாதீர்கள். அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, சூழ்ச்சி நிறைய இருக்குது சமூகத்தில், பங்குகளில், நிறுவனங்களில். மனமொடிந்து விடாதீர்கள். எத்தனையோ சோதனைகள் வரலாம், மனமொடிந்து விடாதீர்கள். பவுல் சொல்லுகிறார், இவற்றினூடே நான் என்ன செய்தேன் தெரியுமா? மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் பணிபுரிந்தேன். I served the Lord with humility and tears. இன்னைக்கு உங்கள் ஆயரை பார்த்து கடவுள் சொல்லுகிறார் இந்த வார்த்தை வழியாக, தாட்சியோடு பணிபுரி, கண்ணீரோடு பணிபுரி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன ஆம்பளையா, நீ ஏன் இதுக்கு அழுவணும்? இல்லை, பவுல் சொல்றார், கண்ணீரோடு பணிபுரிந்தேன், தாழ்ச்சியோடு பணிபுரிந்தேன். வீண் பெருமை வேணாம். பிஷப்னா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட கெத்தா இருக்கணும், நீங்கள் என்ன மேலேருந்து இறங்கி வந்து இவங்களை வழி அனுப்புறீங்க, இதான் பிஷப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்றார், நான் தாழ்ச்சியோடு பணிபுரிந்தேன். தாழ்ச்சியோடு பணிபுரிய வேண்டும். அவர்கள்தான் உண்மையான பணியாளர். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளிலே மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனத்தாழ்ச்சியோடும் கண்ணீரோடும் பணிபுரிய வேண்டும். அப்புறம் பாருங்க, பவுல் சொல்றார், நான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் மத்தியானம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நம்முடைய இறைவார்த்தை பணிக்காக, திரு அவை போதனையை விசாலமாக பரவச் செய்வதற்காக நேரம் செலவழிக்க வேண்டும்.
என்று என்னுடைய செயலை எட்வின்ட்ட சொல்லுவேன். நம்ம ஏதாவது செய்யணும், இன்றைக்கு புதுசாக ரெக்கார்ட் பண்ணோம், மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் சொல்வதுண்டு. அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார், நான் கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுக்க வேண்டியது எல்லாருடைய பணி. நீங்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்காத நாளே ஒரு பணியாளருடைய நாளாக இருக்கவே கூடாது. கற்றுக் கொடுத்தேன், பாருங்கள், நம்பிக்கை கொள்ள தூண்டினேன், மனம் மாறுவதற்கு அழைப்பு விடுத்தேன், தனியே பேசினேன், குழுவாக இருப்பவர்களுக்கு பேசினேன், பொது இடத்திலே பேசினேன், வீட்டிலே பேசினேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்படியெல்லாம் பேச வேண்டுமாம். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் நினைவுபடுத்துகிறார். கற்றுக் கொடுக்கிறோமா? மற்றவர்கள் மனம் மாற துணை செய்கிறோமா? வீடுகளை சந்திக்கிறோமா? அருள் பணியாளர்கள் பொதுவாக போதுமான அளவு பேசுகிறோமா? கிரேக்கருக்கும் பேசினேன், யூதர்களுக்கும் பேசினேன், எல்லா மக்களுக்கும் பேச வேண்டும். ஆண்டவரை பற்றி பேச வேண்டும். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே எனக்கு நினைவுபடுத்துவதற்காக, மனம் தளராமல் பேச வேண்டும் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே என்று நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து சொல்லுகிறார், எனக்காக என்ன காத்திருக்குது? ரொம்ப கிரீடம் வரும்போது இங்கே ஒரு பெரிய மகாராஜா, மைசூர் மகாராஜா தொப்பி வச்சு விட்டான். பவுல் சொல்கிறார், இந்த கிரீடம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, இதெல்லாம் எனக்கு காத்தில்லப்பா. என்ன காத்திருக்குதான்? சிறை வாழ்வு காத்திருக்கு, இன்னல்கள் காத்திருக்கு. என் உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? என் பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தால் அதுவே எனக்கு போதும். எல்லாம் நிறைவேறிற்று என்று நம் ஆண்டவர் இயேசு தன் பணியை முடித்தார். ஒவ்வொரு நாளும் உறங்க போகுமான், இன்னைக்கு என் கடமையை நான் செஞ்சிட்டேன்னா என் மனைவிக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு செய்து முடிக்காத காரியம் ஏதாவது இருக்கிறதா? அதே போல நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு அருள் சகோதரியும், ஒவ்வொரு அருள் பணியாளரும் ஏதோ செய்யாமல் விட்டு விட்டேனா என்று கேட்க வேண்டும். பவுல் சொல்கிறார், எனக்கும் அதுதான், எவ்வளவோ வேலை இன்னும் செய்து முடிக்காமல் இருக்கிறதே, மனசு உறுத்துகிறது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தாரும். பவுல் அன்றைக்கு அறிவுரை சொன்னாரே, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாரும், நீர் கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தாலே போதும். பாருங்கள் பிரியமானவர்களே, அது சொல்லுகிறார் கடைசியாக, யார் அழிவுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. அன்பார்ந்த பெற்றோரே, பிள்ளைகளே, நீங்கள் கெட்டு போகிறதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லணும். என் அன்பிற்கினிய சேலம் மறை மாவட்ட அருள் பணியாளர்களே, என் பங்கு மக்கள் நம்பிக்கையில் வளராததற்கு நான் காரணம் இல்லை. என் நிறுவனத்தில் இருக்கிற மக்கள் ஒழுங்காக இல்லாததற்கு நான் காரணம் இல்லை என்று பவுலை போல சொல்லும் விதத்தில் நாம் வாழ வேண்டும். அந்த நம்பகத்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் கெட்டு போகிறதுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, செய்யக்கூடாதை செய்கிறோம். பவுல் பாருங்க எப்படி சொல்றார், யாருடைய அழிவுக்கும் நான் காரணம் இல்லை. ஆண்டவரே, இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய ஜான்சன்பேட்டை பங்கு மக்கள் முன்பாக மன்னிப்பு கேட்கிறேன். நல்லது செய்யாததால், செய்ய வேண்டியதை செய்யாததால், சில நேரத்தில் கெட்டது செய்ததால் சில பேர் அழிய நான் காரணமாக இருந்திருக்கலாம். என்னை மன்னித்துவிடும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். Fidelity to the Father, fidelity to the people. ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருப்பது, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பது. நம்முடைய பிரமாணிக்கம்
எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒருத்தன் தன்னுடைய காதலிக்கு அருமையான கடிதம் எழுதினானாம். பாருங்கள், உன்னை சந்திக்க மலைகளை தாண்டி வருவேன், எவ்வளவு உயரம் ஏற வேண்டியிருந்தாலும் வருவேன், ஒரு பெரிய ஆறு எவ்வளவு அகலமாயிருந்தாலும் நீந்தி நான் உன்னை பார்க்க வருவேன், ஒரு கரடு முரடான வழியாக இருந்தாலும் சூடான பாலை நிலமாக இருந்தாலும் நான் வருவேன், ஏன் நெருப்பில் கூட குதித்து உன்னை பார்க்க வருவேன் அப்படின்லாம் எழுதிட்டு கடைசி வரி என்னன்னு எழுதுனா, இன்னைக்கு சாயந்தரம் அவங்ககிட்ட வரேன், மழை பெய்யாத இருந்தால் வரேன். பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் உன்னை பார்க்க வருவேன், எப்போது? மழை பெய்யாமல் இருந்தால் வருவேன். இதுதான் அவனுடைய பிரமாணிக்கம், அர்ப்பணம், உறுதிப்பாடு, விடாமுயற்சி. பாருங்கள், ஆண்டவரை பொறுத்த மட்டில் நம்முடைய அர்ப்பணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் நினைவுபடுத்துகிறார். இந்த நற்செய்தி பகுதி யோவான் 17ஆம் அதிகாரத்திலிருந்து அருமையான பகுதி. 13ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் குனிந்து சீடருடைய பாதங்களை கழுவது. 13, 14, 15, 16 எல்லாம் ஆண்டவர் பேசுவது. இறுதியாக 5வது அதிகாரம், இந்த 17வது அதிகாரம், இப்போது ஆண்டவர் இயேசு தந்தையோடு பேசுவது. இப்படி 6 அதிகாரங்கள் பாருங்கள், 13லிருந்து 17 வரை 5 அதிகாரங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய நீண்ட பேச்சு, சீடர்களோடு ஒரு 4 அதிகாரங்கள், தந்தையோடு ஒரு அதிகாரம் பேசுகிறார். அதில் ஒரு சில வார்த்தைகள் நெஞ்சை தொடுகிறது. இந்த ஜெபத்தில் முதல் பகுதியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தந்தையே, அவர்கள் உமக்கு உரியவர்கள், என் சீடர்கள் உமக்கு உரியவர்கள். இந்த நேரத்திலே நானும் சொல்கிறேன், இந்த அருள் பணியாளர்கள், மற்ற அருள் பணியாளர்கள், அனைத்து துறவிகள், ஆண்டவரே இவர்கள் உமக்கு உரியவர்கள். ஆண்டவரே, சேலம் மறை மாவட்டத்து மக்கள் உமக்கு உரியவர்கள். உங்களை பத்திரமா பார்த்துக்க ஆண்டவரே. என்னுடைய ஜெபமும் இதுதான், அவர்கள் உமக்கு உரியவர்கள். ஆண்டவர் இன்னொன்று சொல்றார், அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு சில சமயத்தில் ரொம்ப சந்தோஷம். நம்ம சாமியாருங்க முக்கியமாக பிஷப் ஹவுஸில் இருக்கிறாங்க, நம்ம விஜி, ப்ரொக்ரேட்டர், செக்ரட்டரி, மற்ற அருள் பணியாளர்கள், பல்வேறு நிலைகளில் இருக்கிறவர்கள். ஆண்டவரே, நிறைய காரியம் அவங்க நல்லா செய்கிறாங்க, கடைசியில் எனக்கு கைத்தட்டு, ஐயோ எனக்கு தகுதி இல்லை. நானும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லை, அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு தந்தையை பார்த்து இயேசு சொல்கின்ற அதே வார்த்தைகள் என்னுடையதாகின்றன. ஒன்னே இந்த முதல் பகுதியில் மட்டும் ஆண்டவர் தனக்காக கேட்கிறார், உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துகிறேன், என்னை மாட்சிப்படுத்தும்னு கேட்குறார். எனக்கு கேட்க பயமாக இருக்கு. என்னை மாட்சிப்படுத்தும், ஏனென்றால் நான் உம்மை மாட்சிப்படுத்தினேனே, என்னையும் மாட்சிப்படுத்தும். இது மட்டும்தான் தனக்காக கேட்கிறார். பிறகு நீண்ட பகுதி, ஒரு 15 வசனங்களுக்கு மேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். பாருங்கள், நான் எப்படி உம்மை மாட்சிப்படுத்துகிறேன்? இயேசு சொல்றார், யுவர் நேம் பி மேட் ஹோலி, உம்முடைய பெயர் புனிதம் என போற்றப்படுக. நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து உம்மை மாட்சிப்படுத்தினேன். ஆண்டவரே, சேலம் மறை மாவட்டத்துக்கு பொறுப்பாக என்னை ஏற்படுத்தியிருக்கிறேன்.
நம்முடைய அருள் பணியாளர்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகளை நீர் தந்திருக்கிறேன். எல்லாரும் தந்தையை மாட்சிப்படுத்த வேண்டும். எப்படி? அவங்க வேலையை ஒழுங்காக செஞ்சு தான் மாட்சிப்படுத்தணும். வேலையை செய்யலைன்னா ஆண்டவரை அவமதிக்கிறோம். ரொம்ப தெளிவு. இப்படித்தான் மாட்சிப்படுத்த வேண்டுமா? பாருங்கள், என்னிடம் நீர் சொன்னவற்றை அவர்களிடம் சொன்னேன். சில சமயத்தில் சில பேர் பேச மாட்டாங்க. நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு, ஏன் சண்டை? பேசாத இருந்தால் கூட பாவம், திருத்தாமல் இருந்தால் பாவம். நீர் சொன்னவற்றை நான் சொன்னேன், சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள். ஆண்டவரே, அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன். இயேசு சாமி அன்றைக்கு வேண்டியது போல நானும் வேண்டுகிறேன். உம்மை மகிமைப்படுத்த செய்யும். இவர்கள் எல்லாரும் உமக்கு உரியவர்கள், எனக்கு உரியவர்கள் அல்ல என்பதை நான் உணரச் செய்யும் என்று தான் நானும் கேட்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, அருள் பணியாளர்களே, இந்த மறையுரையை கேட்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளே, பவுலை போல, ஆண்டவர் இயேசுவை போல அவரை மாட்சிப்படுத்துவோம், விண்ணை நோக்கி வாழ்வோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.